இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, குர்ஆன் ஷரீஃப் இந்த உலகத்தில் இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் அடியானை அல்லாஹுடன் இணைத்து வைப்பதும் ரப்பினுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெறுவதுதான் குர்ஆனுடைய நோக்கம். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா வானங்களை பற்றி பேசுகிறான், பூமியை பற்றி பேசுகிறான், விலங்குகளை பல சொல்லி காண்பிக்கிறான், பறவை இனங்களை சொல்லி காண்பிக்கிறான், தாவரங்களை பற்றி பேசுகிறான், பல்வேறு உயிரினங்களை, உயிரற்ற பொருள்களை உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். பல நூறு விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தாலும் கூட அவைகளின் வழியாக ரப்பினுடைய குதரத்தையும் வல்லமையும் புரிவதற்கும் அவனுடைய ஆற்றலை வழங்குவதற்கும் அது காரணமாக இருந்தாலும் குர்ஆனுடைய நோக்கம் அடியான் ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்ற பரிசுத்தமானவனாக ஆக்குவதுதான் குர்ஆனுடைய நோக்கம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கத் அஃலஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி ரப்பிடத்தில் நெருங்கினான் அவன் வெற்றி பெற்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிப்பான். அருமையான பெருமக்களே, அந்த ரப்பினுடைய நெருக்கத்தை, அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வழிகள் என்ன? ஏராளமான வழிகளின் வழியாக அந்த ரப்பினுடைய நெருக்கத்தை, அவனுடைய உன்னதமான நிலையை சாலிஹீன்கள், அருளாளர்கள் பெற்றார்கள். ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார்கள். எல்லா விதமான தன்மைகளையும் தங்களிடத்தில் பெற்றிருந்தாலும் கூட சிலர் ரப்பினுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றிருந்த மகத்தான கல்வியின் வழியாக பெற்றார்கள். சிலர் அவருடைய பற்றற்ற சுகத்தினுடைய வாழ்க்கையினால் பெற்றார்கள். சில பேர் தாங்கள் பெற்ற சம்பாத்தியத்தை, தாங்கள் பெற்ற உழைத்த அந்த சம்பாத்தியத்தை ரப்பினுடைய திருப்திக்காக செலவழிப்பதன் வழியாக ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றார். பல்வேறு வழிகளிலே ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறந்த கல்விமான். உலகத்தில் அவருடைய ஞானத்தை போல் எங்களுக்கு தார் ரப்பே என்று உலகம் முழுவதும் துஆ செய்கிறார்கள். யா ரப்பி அஅதி லனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா அஅதைத யா ரப்பனா லிஷைഖ் கஸாலி. யா அல்லாஹ், ஹஜ்ரத் இமாம் கஸாலி அவர்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை போல், அறிவை போல், விளக்கத்தை போல் எங்களுக்கு தா என்றே ரப்பு, தா ரப்பே என்று உலகத்தில் பலரும் துஆ செய்யக்கூடிய மகத்தான இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறந்த கல்வி ஞானத்தின் வழியாக ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றார். உலகத்தினுடைய கல்வி ஞானம் போற்றப்படுகிறது. காலங்களையும் கடந்து எல்லா துறைகளை பற்றிய அந்த விஷயங்களையும் தெளிவாக அதனுடைய ஆழம் கண்டு எழுதியவர்கள் ஹஜ்ரத் இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபூ ஹாமித் அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு காதுவழி செய்தியை பெருமக்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். கிதாபுகளில் நான் நேரடியாக பார்க்கவில்லை. உஸ்தாமார்கள் சில பேர் சொன்னது. ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்க்கிறார்கள். கனவில் கண்டால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களாம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவங்க யாருன்னு கேட்கிறாங்க. இவங்க யார் என்று கேட்கிறார்கள். அவங்கள்ட்ட கேளுங்கன்ன உடனே ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம். உங்க பேர் என்னன்னு கேட்டாங்களாம். முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு முஹம்மதுன்னு சொன்னாங்களாம். என் பேர் முகமது, தகப்பனார் பேர் முகமது, அவங்க தகப்பனார் பேர் முகமது, அவங்க தகப்பனார் பேர் முகமது. உங்க பேரு தானங்க கேட்டேன், நீங்க எல்லார் பேரையும் சேர்த்து சொல்றீங்களே. இல்ல, கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் கேட்டான், ஒமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்கள் வரக்கரத்தில் என்ன வைத்திருக்கிற என்று அல்லாஹு தஆலா கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அசான் சொன்னா போதுமானது, இது அசான் சொன்னா போதுமானது. ஆனால் ஹி அசாய அத்தவக்கவ் அலைஹா வ உஸ்பிஹா லா கனனி ஒலி ஃபியா மாரி புக்ரா, இது என்னுடைய குச்சி, இதை நான் ஊன்றி வைத்திருப்பேன், இலைதலைகளை பறிப்பேன், ஆடு மாடுகளை மேய்ப்பேன் என்றெல்லாம் அந்த கம்பினுடைய மொத்த பயன்களையும் அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய அந்த இன்பத்தில் கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி விரிவாக பேசினார்களே. அந்த கலீமுல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அல்லவா, நான் அதை ஏன் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நீட்டி சொல்கிறேன் என்று சொன்னார்களாம். அதனாலே இந்த உம்மத்தினுடைய உலமாக்கள் பனீ இஸ்ரவேலர்களின் நபிமார்களைப் போல என்று சொன்னார்களே, அது எவ்வளவு சத்தியம் என்பது விளங்குகிறது என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இல்மன் வழியாக ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றார். தாங்கள் சம்பாதித்த, தாங்கள் உழைத்த, உண்டாக்கிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் திருப்திக்காக, ஏன்னா மனிதன் பொருளாதாரத்தை, பொருளுங்கிறது சாதாரண, அதனுடைய கனத்தையும் அதனுடைய தேவையையும் அதனுடைய பலன்களையும் மனிதர்கள் உணர்கிறார்கள். பொருள் இல்லாருக்கு உலகில்லை என்று சொன்னார்களே, இந்த உலகத்தினுடைய நிலைப்பாட்டிற்கு காரணமே
அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா, பொருளாதாரத்தை உலகின் நிலைப்பாட்டிற்கு காரணமாக ஆக்கியிருப்பதாக குர்ஆன் சொல்கிறதே, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் திருப்திக்காக, வேறு எந்த நோக்கம் இல்லை, இந்த ரப்பினுடைய திருப்தி எனக்கு வேண்டும். ஏனென்றால் அஸ்ஸஹியு ஹபீபுல்லாஹ் வலவ் கான ஃபாஸிகா, பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கக்கூடிய நன்மகன் இருக்கிறாரே, அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்றவர். அவர் வாழ்க்கையில் சில பாவங்களை செய்திருந்தாலும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்படி தாங்கள் பெற்ற பொருளாதாரத்தை ரப்பிக்காக செலவழிப்பதில் ரப்பினுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்ற பெருமக்கள் ஏராளம். என்றால் மனித மரணமாகும் பொழுது ஒரே ஒரு கவலை தான் இருக்குமா? துன்யாவை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய கவலையை குர்ஆன் சொல்கிறது. ஒரே ஒரு கவலை இருக்கும். அல்லாஹ் சூரத்துல் முனாஃபிகீன் சொல்வான், லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், ரப்பே என்னை கொஞ்ச கால உலகத்தில் விட்டு வைத்தால் ஃபஸத்தக், உனக்கு பொருத்தமான நல்ல காரியங்களிலே நான் சம்பாதித்த பொருளாதாரத்தை செலவழித்திருப்பேனே என்று சொல்வான். என்ன அதனுடைய மகத்துவத்தை அந்த மனிதன் விளங்குகிற காரணத்தினால், விளங்குகின்ற நேரம் என்பதனாலே. அதனாலே அப்படி தாங்கள் பெற்ற சம்பாத்தியத்திலிருந்து பொருளாதாரத்தை ரப்புக்காக செலவழித்த ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்ற பெருமக்களும் இருக்கிறார். அறிவினால், அறிவு தீட்சண்யத்தினால் ரப்பின் நெருக்கத்தை பெற்றவர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தினால் ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். அதே போல பற்றற்ற வாழ்க்கை எல்லாம் இருந்தும் கூட கல்விலே அது ஏறாமல், பெருமக்கள் சொல்வார்களே, லஹி துன்யா ஃபீ யதி வலா தலா ஃபீ கல்பி, துன்யாவை கையிலே வை, கல்விலே கொண்டு போய் வைக்காது என்று சொல்வார்களே. துன்யா எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு வாழ்க்கையிலே உயர்வுகளை நீ பெற்றிருந்தாலும் அதை கல்விலே கொண்டு போய் வைத்து விடாதே, கல்விலே வைக்காதே, கையிலே வை என்று சொல்வார்கள். கல்விலே ரப்பை வை என்று சொல்வார்கள். அதே போல பற்றற்ற வாழ்க்கையினாலே இமாம் ஷஃபீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஷாபுன் அல்லமனி ஸுஹத, ஒரு வாலிபர் எனக்கு பற்றற்ற தன்மையை, ஜுஹுத் என்றால் என்ன எனக்கு அவர்தான் கற்றுத்தந்தார்ன்னு சொன்னாங்க. ஜுஹுதை அவர்தான் கற்றுத்தந்தார். என்னன்னு கேட்கும்போது சொன்னாங்கன்னா, ஒரு வாலிபர் என்னிடத்தில் வந்து கேட்டார், ஜுஹுதை பற்றி குர்ஆன் நிறைய சொல்கிறது, ஹதீஸிலே நிரம்ப வந்திருக்கிறது. பற்றற்ற வாழ்க்கையினால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதிலே உன்னதமான ஸ்தானம் ஜுஹுத். எவ்வளவு இருந்தாலும் கல்வியில் அது ஏறாமல் ஒரு பற்றற்ற வாழ்க்கையாக துறவு போல் உள்ள வாழ்க்கை வாழ்கிறாரே, அவரை பற்றி நிரம்ப சொல்லப்பட்டிருக்கிறதே. ஜுஹுதுன்னா என்னன்னு கேட்டாங்களாம். நாம் ஷஃபீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை வாழ்க்கையில் பெற்றால் நன்றி செலுத்தி வாழ்வதும், வாழ்க்கையில் தான் நினைத்தது கிடைக்கவில்லை என்று சொன்னால் சபுர் செய்வதும்னு சொன்னாங்களாம். ரப்பினுடைய புறத்திலிருந்து நிஅமத்துகளை கிடைக்க பெற்றால் சுக்ர் செய்து வாழ்வது, இல்லாவிட்டால் சபுர் செய்து கொள்வது. இந்த பையன் சொன்னாரா, அந்த வாலிபர் சொன்னாரா, இதுதான் பல்கு நாட்டினுடைய நாயகரிடத்தில் கூட இந்த குணம் இருக்கிறது. பல்கு நாட்டினுடைய நாயகரிடத்தில் கூட ஏதாவது கொடுத்தால் நன்றியை வெளிப்படுத்தும் முகமாக தன்னுடைய வாளை ஆட்டி காட்டி நன்றியை வெளிப்படுத்துகிறது. கொடுக்கல் என்ன சபரா எழுதுகிறது. அதனாலே பல்கு நாட்டினுடைய நாயகரிடத்தில் கூட இந்த குணங்கள் இருக்கிறதே. இதுதானா நீங்கள் சொல்லக்கூடிய சுஹுத், ரப்பினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அந்த சுஹுத் இதுதானான்னு சொல்லி அந்த வாலிபர் கேட்டார். தம்பி, ஜுஹுதுனா என்ன நீ சொல்லுப்பான், நான் அவன்கிட்ட கேட்டேன். ஜுஹுதுனா என்ன நீ சொல்லுப்பான். அந்த பையன் நான் விளங்கியதை சொல்கிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது, அல்லாஹ் தனக்கு கொடுத்ததிலிருந்து தேவை உள்ளவர்கள், இயலாதவர்கள், அந்த காரியங்களுக்காக நீ தேர்ந்தெடுப்பது இருக்கிறதே, அது ஜுஹுத். அதே போல அல்லாஹ் கொடுக்காவிட்டாலும் கொடுத்த நிஅமத்துகளை நினைத்து நன்றி செலுத்துவது இருக்கிறதே, ஒன்று இப்படி எனக்கு தந்த மாதிரி தெரியல, ஆனாலும் கூட ரப்புக்கு சுக்ர் செய்து வாழ்கிறான். அதுதான் ஜுஹுத். அந்த பையன் சொன்னதுனால ஹஜ்ரத் இமாம் ஷஃபீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களா, ஷாபுன் அல்லமனி ஸுஹத, ஒரு வாலிபர் எனக்கு ஜுஹுத் என்றால் என்ன, அந்த பற்றற்ற தன்மையை கற்றுத்தந்தார் என்று சொன்னார். வாழ்க்கையிலே உயர்ந்த குணங்களால் ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், 12 குணங்களை கொண்டு ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுங்கள். வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்தில் உள்ள குணங்கள் 2, ஸல்லல்லாஹுடைய குணத்தில் உண்டான குணங்களில் 2, சித்தீக்குல் அக்பருடைய குணத்திலிருந்து 2, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு குணத்திலிருந்து 2, அதே போல ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு குணத்திலிருந்து 2, அறிவில் சிகரம் ஹஜ்ரத் அலி நாயகத்தினுடைய அந்த குணத்திலிருந்து 2. இதை கொண்டு ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுங்கள் என்று ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி தஆலா சொல்வார். ரப்பினுடைய குணங்கள் 2 என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய 2 குணங்கள், ஒன்று கஃபாரும், இன்னொரு சத்தார். அல்லாஹ் மன்னிப்பாளனாக இருக்கிறான், பிறரின் குறைகளை மறைப்பவனாக இருக்கிறான். எந்த குறைகளுமே ஒரு மனுஷன் செய்யற பாவத்தம், தவறை, குறையை முதல்ல வந்துடாது.
கொஞ்ச காலம் போய் 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 ஒரு துணிச்சல் வரும் பொழுதுதான் அல்லாஹ் அந்த பாவத்தை வெளிப்படுத்தி காமிப்பான். முதல்ல பயத்தோடு செய்யும் பொழுது அல்லாஹ் மறைக்கத்தான் செய்வான். ஆனால் அதற்கு பிறகு ஒரு துணிச்சல், அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் பெரும்பாலும் எல்லாம் மறைக்கத்தான் செய்வான். ஒருத்தன் திருடனுக்கா பிடிபட்டான். சித்திகுல் அக்பர் கேட்டார்கள், நீ எத்தனை தடவை திருடி இருக்கிறேன்னு கேட்டான். இப்ப முதல்ல திருடுறேன் நான் இருக்கவே செய்யாது, நான் இருக்கவே செய்யாது என்று கேட்ட பொழுது கடைசியில் உண்மையை சொல்லு என்று கேட்ட பொழுது 21வது தடவை சொன்னான். அதனால பெரும்பாலும் அல்லாஹ் குறைகளை மறைப்பான். வாழ்க்கையிலே அந்த குணத்தை நாம் எடுத்து நடந்தால் அல்லாஹு தாலா நம்முடைய குறைகளை கியாமத்தில் மறைத்து விடுவான், உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி விடுவான். எனவே ரப்பினுடைய குணத்தில் 2ஐ நாம் பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் ரோசல்லாதம். ஒன்று சத்தாராக இருக்க வேண்டும், மற்றவருடைய குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அவர்கள் பேசிக்கொண்டு அதை பரத்தி கொண்டு அடையக்கூடாது. அந்த சத்தார் என்ற குணம் நம்மிடத்தில் வேண்டும். 2வது கஃபார் என்ற குணம். நமக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட, ஏதாவது நமக்கு எதிராக குறைகள் இருந்தாலும் அவர் செய்திருந்தாலும் கூட அதை மன்னித்து விடக்கூடிய தன்மை. இந்த கஃபாரும் சத்தாரும் இருந்தால், அந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் ரப்பை நெருங்கலாம் என்று சொல்வார். அல்லாஹ் உயர்ந்த பாக்கியத்தை தந்தரல வேண்டும். அதனாலே எல்லோருடைய குறைகளையும் அதை பார்த்து கொண்டும் அதை பேசிக்கொண்டும் அதை தெரிந்து கொண்டும், பெருமக்கள் அதை விரும்ப மாட்டார். அடுத்து நாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அல்லாஹ் தஆலா கொடுத்த பாக்கியங்கள்ல ஒண்ணு, அவங்க யாராவது ஓது செய்தா அவங்களுடைய உடலில் இருந்து கையிலிருந்து விட கரையக்கூடிய பாவங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான். அதனால இவர் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாருன்னு நினைக்கிற அளவுக்குள்ள ஒரு நிலை இருந்தது அல்லவா. இமாமுல்லாஹ் மதத் அல்லாஹ் இடத்துல கேட்டார்களாம், யா அல்லாஹ் இந்த தன்மை என்னை விட்டு மாற்றி விடுறது, யாருடைய குறைகளையும் நான் பார்த்து தெரிய வேண்டாம், இது என்னை விட்டு மாற்றி விடுந்து வாசித்தார். அதனாலே ஒரு மனிதன் ரப்பை நெருங்குவதற்கு ரப்பினுடைய உயர்ந்த குணமான சத்தாரும் கஃபாரும், மற்றவருடைய குறைகளை மறைப்பதும் நமக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்களை மன்னிப்பது வேண்டும் என்று சொல்வார். அது மாதிரி ஸல்லல்லாஹு குணங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உயர்ந்த குணங்கள். ஒன்று ஷஃபீக்காக, எல்லோரின் மீதும் இரக்கம் காட்டுவது, மற்றவருடைய உயர்வுக்காக பாடுபடுவது, மற்றவர்கள் மேல்நிலையை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது அன்பு காட்டுவதும் இரக்கம் காட்டுவதும். அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மை ஸல்லல்லாஹு தன்மை. யாரின் மீதும் அன்பு காட்டுவது, யாரின் மீதும். இதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை ஒருவரை சொல்லிக் கொண்டிருந்தார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் இடத்திலே பல்வேறு விதமான சோதனைகளுக்கு ஆட்படும் பொழுதெல்லாம், மூசாவே என்னை காப்பாத்துங்க, இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன், உங்களுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு தடவையும் இப்படித்தானப்பா நீ சொல்ற, ஏதாவது கஷ்டம் வரும்போதெல்லாம் சோதனை வரும்போதெல்லாம் காப்பாத்திருங்க, இனிமே நான் உங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். ஆனால் ஒவ்வொரு தடவை சோதனை நீங்கின பிறகும் பழைய மாதிரி இருந்துகிட்டே இருக்கிற. அதனால விஷயத்துல 9 தடவை அனுபவப்பட்டு போயிட்டு வந்துட்டாங்களாம். நீங்க நைல் நதியில மூல் அடிக்கும் பொழுது அப்பவும் சொன்னானா, 9 தடவை விஷயத்துல அனுபவப்பட்டுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மூசாவுடைய இடத்துல இந்த முஹம்மது நின்றிருந்தால் அவனுக்கு கை கொடுத்திருப்பேன்னு சொன்னான். எப்படியாவது இடத்தமிட்டு வர மாட்டானா என்ற அந்த கருணையின் உள்ளமும் அந்த பிரியத்தினுடைய நிலையும் தான் அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவமிக்க குணம் நமக்கு வேண்டும் என்று சொல்வார். எல்லோரும் மீது பிரியம் உள்ளவர்களாக வாழ்வதும், மற்றவருடைய உயர்வுக்காக ஒரு மனிதன் பாடுபடுவதும். அதே போல சித்தீக்குல் அக்பருடைய 2 குணங்கள். அல்லாஹ் அந்த பெருமக்களை போல் வாடும் நசீபை தந்தரல வேணும். அவன் ஆசைப்படணும், அவங்கள போல இருக்கணும்னு ஆசைப்படணும். அல்லாஹ் சொன்னானே, நீங்கள் அவர்களை போல் ஈமான் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெற்று விடு என்று சொன்னானே. அது மாதிரி அந்த பெருமக்களை போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். சித்தீக்குல் அக்பருடைய குணம் உண்மை பேசுவது, சதக்கா செய்வது. சித்தீக்குல் அக்பர் அவர்கள் உண்மை பேசுவது, எப்பொழுதுமே உண்மையினுடைய உறைவிடமாக அவர்கள் திகழ்ந்தார். அதே போல பிறருக்கு கொடுத்து வாழ்வதிலே இன்பம் கண்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார். அதே போல செய்தி உமர் கத்தாமுல்லானுடைய குணம் நல்ல காரியத்தை ஏவுவதும் தீயதை தடுப்பதும். பக்குவமாக யாராவது ஒரு தப்பு செய்தாங்கன்னா பக்குவமா அவங்கள்ட்ட சொல்றது, நல்ல காரியமாக இருந்தால் நல்ல காரியத்தை எடுத்து சொல்வது. நமக்கு என்னன்னு போறதில்லை, ஆனால் அவர்களுடைய மனம் புண்படும்படியாக இல்லாமல் பக்குவமாக கண்ணியமாக அவர்களுக்கு அந்த தவறுகளை எடுத்து சுட்டி காட்டுவதும் நன்மையான காரியங்களை ஏவுவதும். சக்கராத்தில் இருந்தாங்க அதனை செய்து உமர் கத்தாம் இருந்தாங்க. நேரத்துல ஒரு ஆள் வந்தார், தன்னுடைய வேஷ்டியை தன்னுடைய கரணைக்கு கீழே எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் அவங்களை கூப்பிட்டு லேசா உயர்த்திக்கிட்டுன்னு சொன்னார். ரப்பினுடைய பொருத்தத்தை தரும், உன்னுடைய ஆடையை சுத்தப்படுத்தும், ரப்பினுடைய பொருத்தத்தை தரும் சொன்னார். அதனாலே நல்ல காரியத்தை ஏவுவதும் தீய காரியத்தை தடுப்பதும் ஒரு சிறந்த உம்மத் என்பதற்குண்டான அடையாளம். உமருல்லாஹ்வுடைய குணத்திலிருந்து அதை நாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்வார்.
அதற்கு உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறருக்கு உணவளிப்பது, இத்தாமுத்தாம் உணவளிப்பது குர்ஆன் சொல்லக்கூடிய உயர்ந்த பண்பு. அது முஸ்லிம்களோ மற்றவர்களோ யாரும் அல்ல, ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் பசி உள்ளவர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய உயர்ந்த தன்மை. அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தில் அந்த உயர்ந்த குணத்தை தந்திருக்கிறான். நம்முடைய பெருமக்கள் ஏதாவது ஒரு நாள் கூட நான் 10 பேருக்கு உணவளிக்கிறேன் என்று சொல்வார். இப்போ பழைய காலத்துல எல்லாம் ரொட்டி அடுக்குனாங்க இல்லையா, இப்ப அந்த ரொட்டி எல்லாம் காணல. ஏன்னா அந்த காலத்துல ரொட்டியே அவ்வளவு பெரிய தேவையா இருந்தது. ஒரு ரொட்டி கிடைச்சா போதும், அப்படி ரொட்டியே வர்றதும் கிடையாது. அந்த சுத்தி கட் மாதிரி வச்சு அந்த அடுக்கிற ரொட்டியை இப்ப காணவும் இல்லை. அதனால அந்த ஒரு ரொட்டியினுடைய தேவை பசியை போக்கிவிடும். அந்த காலத்துல தேவையா இருந்துச்சு. அதனால இத்தாமுத்தாம் பிறருக்கு உணவளிக்கக்கூடிய தன்மை. அல்லாஹ் வாழ்க்கையில குர்ஆன் ஷரீஃபிலே எவ்வளவு செய்திகளை சொல்கிறார். அது மாதிரி உலகமெல்லாம் உறங்குகின்ற நேரத்தில் இரவு நேரத்தில் எழுந்திருத்து ரப்பிடத்தில் உரையாடி தொடக்கூடிய அந்த உன்னதமான தொழுகை இருக்கிறதே, அதிலே உன்னதம் கண்டவர்கள் அதற்கு செய்தனா உமர், அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல அதற்கு செய்தனா அலி நாயகத்திடத்திலே சிறந்த கல்வி ஞானம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலின் வழியாக சொல்லி தரக்கூடிய அல்லாஹ் கல்வி ஞானத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தித்தான் என்று கேட்க சொல்கிறானே, அதற்கு ஒரு முடிவே இல்லை, எல்கையே இல்லை. அதற்கு அலி அல்லாஹ் தஆலாவுடைய உதாரணம் ஒரு கல்விக்கு சிறந்த உதாரணம். உலகத்திலே கல்வி ஞானத்திலே தேர்ந்தவர்கள் அதற்கு அலி அல்லாஹ் தஆலா அவர்கள். எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் சரி, அதற்கு அலி அல்லாஹ் அவர்கள் கல்வியின் தலைவாசல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, அப்படி கல்வியிலே முன்னுதாரணமாக அதை தேடுவதில் ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருப்பதும், அதே போல் நல்ல காரியத்தை செய்வதிலே ஒரு வலிமை உள்ளவனாக வீரனாக திகழ்வதும் அதற்கு அலி அல்லாஹ்வுடைய குணம் என்று கௌசுல் ஆலம் அதற்கு முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் அந்த பெருமக்களிடத்திலிருந்து இந்த நல்ல குணங்களை எடுத்து நடப்பது இருக்கிறதே ரப்பினுடைய நெருக்கத்தை தேடித்தரும் என்று சொல்வார். நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்வதன்படியாக ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவது. ஃபர்ல் இல்லாட்ட அடி விழும், அது வேற விஷயம். ஆனால் நஃபிலான வணக்கங்களை, உபரியான வணக்கங்களை இஹ்லாஸோடும் ரப்பினுடைய திருப்தியை நாடி செய்வது இருக்கிறதே ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்று தருவதிலே உன்னதமானது என்று பெருமக்கள் சொல்வார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்ற நன்மக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் கபூல் செய்தருள்வானா. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா. நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அருள்வானா. நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.